அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 4. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு புகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி புதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பற்பனா பன்கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று திர்ந்து தாழாதே சார்க்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்த்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்க்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக. விளக்கம்: ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்களாம். ஏன்னா அவங்களிடம் கல்வி அறிவு இல்லையா. எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்களா. ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று நமக்கு என்ன தோணும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையை போல. எனவே பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள். அவனும் வந்தான். அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள். நாளை பாடல் 5 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.